ஹாய், பிகினர்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? மிஸ்டேக் பண்ணுறது எல்லாருக்குமே நார்மல் தான். ஆனால் அந்த மிஸ்டேக்கை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நாமளுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, ஏதோ சும்மா ரேண்டமாக ட்ரேட் எடுக்கிறது. இன் அண்ட் அவுட் என்னென்னு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கவே முடியாது. செகண்ட் ஒன், பிக் லிவரேஜஸ் யூஸ் பண்ணுறது. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜுங்கிறது தேவையே படாது. தேர்ட் ஒன், கொஞ்சமாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. கேம்பிளிங் மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ணாதீங்க. இது ட்ரேடிங், லாட்ரி கிடையாது. ஃபோர்த் ஒன், டெய்லியுமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லைனா வின் பண்ணுறவங்க எல்லாமே டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ இருக்கோ அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். அது வீக்லி ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸாக கூட இருக்கலாம். டெய்லி ட்ரேடிங் மைண்ட் செட்டோட நீங்கள் பார்க்குறது ஓவர் ட்ரேடிங் லீட் பண்ணலாம். அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஷன்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள். அது ஒரே மாதத்தில் நடக்காமல் இருக்கலாம், 1 இயர் கூட ஆகலாம். ஆனால் அதுக்காக ரஷ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பிகினராக இருக்கும்போது பண்ணுனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.